வெளிப்படுத்தின விசேஷத்திலே அல்லேலூயா என்ற வார்த்தை சாத்தான் விழும்பொழுதுதான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்திலும் சாத்தானுடைய விழுகை ஆரம்பித்து விட்டது. இயேசு சொல்கிறார், சாத்தான் முன்னலே போல வானிலிருந்து விழுகிறதை காண்கிறேன். நேற்று வரும்போது கூட பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆவியிலே ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அவன் விழுவான். ஹல்லேலூயா. தேவராஜ்யம் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பரவும். இப்பொழுது நாம் சாட்சியை கேட்போம். என்னோடு கூட இவர் ஊழியம் செய்கிறார். இவர் சின்ன சாட்சி आमीन हालेलुया। सबको जय मसीह की। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु का धन्यवाद हो, परमेश्वर ने आपको बीच में हमें खड़ा किया है। கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் முன்பாக என்னை கொண்டு வந்திருக்கிறார். हम बिहार से, मेरा नाम राकेश कुमार। நான் பீகார் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய பெயர் ராகேஷ் குமார். परमेश्वर हमें अद्भुत रीति से चुनकर इधर खड़ा किया है। தேவன் அற்புதமான விதத்தில் என்னை தெரிந்து கொண்டு உங்கள் முன்பாக என்னை இன்று நிறுத்தியிருக்கிறார். मैं पहले बहुत ही खराब लड़का था। நான் முதலிலே மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். तो भी परमेश्वर का अनुग्रह है कि इधर अभी लेके आया। ஆனாலும் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறார். जब मैं प्रभु को नहीं जानता था तो मैं बहुत सारा वातावरण मेरे जीवन में था। நான் ஆண்டவர் அறியாத ஒரு நாட்களில் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தேன். दारू पीना, सिगरेट, खैनी, सारा वातावरण मेरे जीवन में था। எல்லா விதமான கெட்ட பழங்களுக்கும் நான் அடிமையாக இருந்தேன். पहले मैं गाड़ी चला रहा था, उस समय पूरा रात दारू पीना, इधर की बातें उधर की बातें, मैं पूरा जीवन बिता रहे थे। முதலாவது நான் ஒரு லாரி டிரைவராக இருந்தேன். நான் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் ஒரு மோசமான நிலைமையிலே காணப்பட்டது. लेकिन एक बार मेरा दोस्त प्रभु यीशु मसीह के बारे में हमें बताया। ஒரு என்னுடைய நண்பர் ஒரு நாள் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். जब मैं दिल्ली में उनके साथ में था, நான் டெல்லியில் அவனோடு இருக்கும் பொழுது वो हमें प्रभु यीशु मसीह के बारे में बताने के लिए आया, लेकिन हमने विश्वास नहीं किया कि ये कैसा हो सकता है करके। நான் அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார். நான் நம்பவில்லை இது எப்படி ஆகும் என்று யோசித்து கொண்டிருந்தேன். कि उनको जीवन में पूरा परेशानी था, दवाई खाना, पूरा अस्पताल में जाना, हर हफ्ते बहुत सारे पैसा उनको खर्चा होता था। वो कोई अच्छा चीज़ को वो खोज रहा था। அவன் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னான். அவனுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் காணப்பட்டது. वो बोला हमें अच्छा चीज हमें मिल गया है, आप भी मेरे साथ आइए। அவன் சொன்னான், எனக்கு ஒரு நல்லது கிடைத்திருக்கிறது, நீனும் வந்து பார் என்று சொன்னான். वो हमने उनको साथ नहीं गया, நான் அவனோடு கூட செல்லவில்லை. लेकिन वो पास्टर जी को अपने फार्म हाउस में लेके आया दिल्ली में। அந்த பாஸ்டரை எங்கள் வீட்டுக்காக கூட்டு வந்தார்கள். एक बार ऐसे ही प्रार्थना चल रहा था वहाँ पर, இப்படியாக ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. मैं सबसे पीछे बैठकर मैं सुन रहा था। நான் பின்னாலே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். इधर से पास्टर जी कुछ वचन को बोल रहे थे। பாஸ்டர் ஒரு வசனத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். यीशु आपसे प्यार करता है, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று, यीशु आपको जीवन बदल देगा, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று. मेरा मन में विश्वास हुआ यही सच्चा परमेश्वर है। அந்த நாளிலே நான் விசுவாசித்தேன், இவர்தான் உண்மையான தேவன். हालेलुया हालेलुया। ஹல்லேலூயா. उस समय से पूरा मेरा जीवन बदल गया। அந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் मैं जब खैनी खाता था वो छोड़ दिया है। எல்லா கெட்ட பழக்கங்களையும் उस समय விட்டு जो हलमानी पीना था उस समय तोड़ के बाहर फेंक दिया। எல்லாவற்றையும் நான் எரிந்து उस समय से ही समझ लिया यही मेरा उद्धार करता सच्चा परमेश्वर है। அந்த நாளிலிருந்து அறிந்து கொண்டேன் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று. आज हम पूरा टाइम सेवकाई में रहते हैं। இப்பொழுது நான் முழு நேரமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். पुराना जीवन और अभी के जीवन में बहुत फर्क है। பழைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம். मेरे जीवन में यीशु मसीह आया, मेरा जीवन बदल गया। என்னுடைய வாழ்க்கையில இயேசு வந்தார், என் வாழ்க்கை மாறிற்று. पूरा जीवन खराब था, पूरा यू टर्न करके पूरा अच्छा जीवन करके आपके बीच में भी खड़ा किया है। ஆண்டவர் என்னை மோசமான வாளிலிருந்து
ஒரு யூட்டான் எடுத்து நல்ல வாழ்க்கையை வாழ உங்கள் முன்பாக நிற்க கிருபை செய்தார். जब मैं संसार में थे बिना दारू पिए हुए एक दूसरे से बात नहीं कर पा रहे थे, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது சாராயம் குடிக்காமல் யாரிடத்திலும் பேச மாட்டேன். लेकिन आज प्रभु यीशु मसीह का अनुग्रह है कि लोगों के बीच में बहुत दूर दूर जाकर लोगों को सुसमाचार सुनाकर गवाही सुनाकर प्रभु में लेकर आ रहे हैं. ஆனால் இன்றைக்கு நான் தூர தூர இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்து அநேகரை ஆண்டவர்கள் கொண்டு வர எனக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். आमीन, हालेलुया. ये सारा परमेश्वर का अनुग्रह है. இதுவே தேவனுடைய மகாபெரிய கிருபை. हम कुछ नहीं कर सकते. நாம் ஒன்றும் செய்ய முடியாது. जैसे कि अभी पास्टर जी बता रहे थे, हमारे इधर बपतिस्मा हर हफ्ते बपतिस्मा होता है. பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் हर एक जो ஞானஸ்நானம் நடைபெறுகிறது என்று हर एक महीना का 3 दिन हम लोग उपवास प्रार्थना रखते हैं. ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நாங்கள் உபவாச ஜெபம் செய்கிறோம். बहुत दूर दूर से लोग आकर प्रभु को ग्रहण करते हैं. தூர தூரமான இடத்திலிருந்து மக்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். जैसे प्रभु यीशु मसीह का महान आज्ञा में लिखा है मत्ती 28:19 में, தேவனுடைய மகா கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது மத்தேயு 28:19. तुम जाओ सारे जगत के लोगों को सुसमाचार सुनाओ நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். और पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो. பிதா புத்திரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். परमेश्वर हमें भी उस जगह पर इस्तेमाल कर रहा है. ஆண்டவர் எங்களையும் அந்த இடத்திலே உபயோகப்படுத்தி கொண்டு வருகிறார். ये सारा जो जाकर सारे जाति को लोगों को सुसमाचार सुनाना भी हमारा भी परमेश्वर काम दिया. ஆண்டவர் எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். बड़े लोग हो छोटे लोग हो हमारे मुसलमान भाई हो सब लोगों में सुसमाचार सुनाने के लिए परमेश्वर दया कर பெரிய रहा है. மக்களோ சின்ன மக்களோ எந்த மதத்தை சேர்ந்தவர்களோ எல்லாருக்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உதவி செய்திருக்கிறார். परमेश्वर का अनुग्रह से हम लोग बहुत काम में हैं अभी. தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். परमेश्वर का अनुग्रह से हम लोग ने अभी एक नया जमीन भी लिए अपने जगह में. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்பொழுது ஒரு நிலம் வாங்கி சர்ச்சு கட்ட இருக்கிறோம். वहाँ पर एक चर्च और बाइबल ट्रेनिंग खोलने के लिए அங்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதோடு மாத்திரமல்ல அதன் மேலே ஒரு சீசத்துவ பயிற்சி முகாமை கட்டுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். क्योंकि हमारा बहुत सारे भाई लोग बहन लोग दूर दूर में हम लोग ट्रेनिंग के लिए भेजते हैं बाइबल ट्रेनिंग के लिए. ஏனென்றால் நாங்கள் எங்கள் மக்களை தூரமான இடங்களுக்கு ட்ரைனிங்காக அனுப்புகிறோம். आरा में भी भेजते हैं, पटना में भेज रहे हैं. कितना हमारे भाई लोग यहाँ पर भी ट्रेनिंग ले रहे हैं. நாங்கள் எங்கள் சபையிலிருந்து தூரமான இடங்களுக்கு மக்களை அனுப்புகிறோம் ஊழிய பயிற்சி. लेकिन हम लोगों का एक दर्शन है, हमारे ही गांव में हमारे ही जगह में हर एक चीज होना है. எங்களுடைய ஒரு தரிசனம் எங்களுடைய இடத்திலேயே நாங்கள் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று. हम लोग का दर्शन पूरा बिहार उद्धार पाना है. எங்களுடைய தரிசனமானது முழு பீகாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள प्रभु यीशु வேண்டும். मसीह जब प्रभु यीशु मसीह का वचन मेरे पास आया यूहन्ना 15:16, யோவான் 15:16 படி तुमने मुझे नहीं चुना मैंने तुम्हें चुना है, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன். तुम्हें नियुक्त किया है உங்களை ஏற்படுத்தினேன் कि तुम जाकर फल लाओ, நீங்கள் எனக்கென்று कि तुम्हारा फल बना रहे, நீங்கள் கனிகளை கொடுக்கும்படி உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி जो कुछ तुम पिता से मांगेंगे वो तुम्हें दे. நீங்கள் அப்பொழுது என்னிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் தருவேன் என்று. इसी वचन के अनुसार लगातार हम लोगों का परमेश्वर इस्तेमाल कर रहा है. வசனத்தின்படி ஆண்டவர்களை உபயோகப்படுத்தி வருகிறார். वहाँ पर परमेश्वर का अनुग्रह से हम लोग बहुत चीज करने के लिए सोच रहे हैं. ஆண்டவருடைய கிருபையினால் अनेक காரியங்களை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். आप लोग भी प्रार्थना करें, हमारा पूरा बिहार उद्धार पाना है. நீங்களும் ஜெபியுங்கள் எங்கள் முழு பீகாரும் ரட்சிப்பட बहुत வேண்டும். कष्ट में हमारा बिहार जी रहा है. எங்களுடைய பீகார் மக்கள் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். जब हम लोग ट्रेन में आ रहे थे, நாங்கள் ட்ரெயினில் வரும்பொழுது हम एक लड़का को थोड़ा सा खाना दे दिए, ஒரு பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தோம். लेकिन दूसरा लड़की आके वो जबरदस्ती छीन रहा था. எங்கள் சாப்பாட்டை அவர்கள் கட்டாயமாய் பிடுங்குகிறார்கள். அந்த அளவுக்கு வறுமை இருக்கிறது. उसको खाने के लिए कोई है नहीं इसलिए ऐसा कर रहा है. அவங்களுக்கு சாப்பிட கூட ஒன்றுமில்லை அதனால் அப்படி செய்கிறார்கள். आप बिहार के लिए प्रार्थना कीजिए, பீகாருக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर बिहार को आशीष करने पाए. பிரபு ஆண்டவர் பீகாரை ஆசீர்வதிக்கும்படி विश्वास योग समझकर परमेश्वर ने हम लोगों को अभी 17 कलीसिया को बनाने के लिए अनुग्रह किया. உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவர் 17 இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். हमारे भी जगह पर एक कलीसिया बनना है, इसलिए आप लोग प्रार्थना करते रहे. इसलिए நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். मेरा पूरा गांव मेरा पूरा पंचायत उद्धार पाना है. எங்களுடைய முழு பீகாரும் பஞ்சாயத்தும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். सबको जय मसीह. ஸ்தோத்திரம்.
நம்ம எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளைக்காய், இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா? உம்முடைய வார்த்தைகளை, மனிதனுடைய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளையும் ஆலோசனையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும் அப்பா. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லோரும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. 3 வசனம் 40-41 வரைக்கும். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேக நேரத்திலே ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நிச்சயமாக விரும்புகிறோம். ஆனால் இங்கு மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாக்கியவான்கள் என்று. மலை பிரசங்கத்திலே அதை 1-2 நாம் தொடர்ந்து படிக்கிறோம். 9-10 வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாக்கியவான்கள். இந்த உலகம் பணக்காரர்களையும் வசதி படைத்தவர்களையும் செல்வந்தர்களையும் வரங்கள் உள்ளவர்களையும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. ஆனால் இயேசுவோ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள். அநேக நேரத்தில் நாம் ஆசீர்வாதத்தை எங்கே தேடுகிறோம்? நமக்கான ஆசீர்வாதம் வேறு எங்கும் இல்லை, இந்த வேத வசனத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வேண்டிக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும், நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்ல, நம் மூலமாய் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி இந்த வேத வசனத்திலே வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கிறோம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லோருக்கும் சொல்லவில்லை, தம்முடைய சீடர்களுக்கு, தம்முடைய வசனத்தை கேட்கிற மக்களுக்கு அவர் சொல்கிறார். இந்த உலகத்திற்கு சொல்லவில்லை. உலகம் அநேக காரியங்களை இந்த உலகத்தை குறித்து ஆண்டவருக்கு கவலை இல்லை. ஆண்டவருடைய கவலை நம்மை குறித்து தான். ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகம் பாவம் பெருகிவிட்டது, அநீதி பெருகிவிட்டது, அதெல்லாம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சபையும் தேவ வார்த்தையின்படி நடக்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது, இந்த உலகமானது தன்னை போல் என்ன செய்துவிடும்? மாறிவிடும். சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இந்த உலகமானது தீமையினால் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே தீமை, எங்கு சென்றாலும் தீமை. நன்மை செய்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை. சுவிசேஷம் அறிவிக்க போனால் ஒரு தீமை நம்மை எதிர்த்து வருகிறது. எந்தவித நீங்கள் நன்மையே செய்யாமல் இருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டமும் வராது. ஆனால் நாம் நன்மை செய்ய நினைக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீமை நம்மை எதிர்த்து வரும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு போராட்டமே இல்லை என்றால் நாம் தேவனுக்கென்று ஒன்றுமே செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்கிறார், நீங்கள் நம்முடைய போராட்டம் உண்டு என்று. எபேசியர் நிருபத்திலே சபைக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. இந்த உலகத்திலே தேவனுடைய வழியிலேயும் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அதற்கு பதிலாக சொல்கிறார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. இந்த வசனத்திலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த கட்டளையை நிறைவேற்றுவது மிகவும் கடினமான காரியம்தான். ஏனென்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு விலைக்கிரயத்தை நாம் செலுத்த வேண்டும். அவருடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிய வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கன்னத்தில் அறைந்தால், வேறு இடத்துல பார்த்து, ஒருவனை வலது கன்னத்தில் அறைந்தால். நாம் அறிந்திருக்கிறோம், வலது கன்னத்தில் ஒருவனை அறைந்தால் என்பது இப்படி நம்ம கையின் புறங்கையினால் அடிப்பது. ஒருவனை துச்சமாக நினைத்து, ஒருவனை அற்பமாக நினைத்து
நம்ம அவனை அடிப்பது. ஆண்டவர் சொல்கிறார், அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பி கொடு. இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமா? ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். அவர்கள் புதிய ஏற்பாட்டு இயேசுவை அறியவில்லை, அவருடைய உபதேசத்தை அறியவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அநேக தரம் நாம் பார்க்கிறோம், ஒரு வீடு அழகாக கட்டப்பட்டிருக்கிறது, அழகாக வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கீழே உள்ள அஸ்திபாரம் நன்றாக இல்லாவிட்டால் என்ன செய்யும்? முழு கட்டிடமும் என்ன செய்விடும்? விழுந்துவிடும். நேற்று கூட பீகாரிலே புயல் வந்து அநேகருடைய வீடுகள் என்ன செய்து விட்டது? பிடுங்கி தரைமட்டமாகிவிட்டது. புயல் காற்று வந்து, வெள்ளம் வந்து. இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், புத்தியுள்ள மனிதன் கண்மலையிலே தன் வீட்டை கட்டின மனுஷனுக்கு, புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அஸ்திபாரம் என்பது அது வேலை கடினம். அஸ்திபாரம் என்பது மணலுக்கு கீழே யாரும் பார்க்க முடியாத ஒன்று. அதில் ஏராளமான பணத்தை நாம் செலவழிக்கிறோம். வீடு கட்டுவதற்கு அதிகமான பணம் அஸ்திபாரத்துக்கு தான் போடப்படுகிறது. அதிகமான நாம் ஆரம்பம் அஸ்திபாரம்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு கன்னத்தில் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமா? நாம் ஆண்டவர் முற்புதாக்களின் தேவன், தன்னை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். ஏன் எப்படி என்று சொல்கிறார் என்றால், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று பெரிய காரியத்தை செய்தார்கள். அவருடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இங்கு நாம் வாசிக்கலாம், அதில் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2வது வசனத்தில், அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். இங்கு நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் செல்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். அவர் இன்றைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், கிரயம் செலுத்தாமல் கீழ்ப்படுகிறோம். ஆபிரகாம் ஒரு பெரிய கிரயத்தை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதென்றால் ஒரு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தினார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு. இன்றைக்கு நாம் அநேக நேரத்திலே விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் நாம் பயன்படுத்துகிறோம். விசுவாசத்தினாலே நாம் இதை பெற்றுக்கொண்டோம், விசுவாசத்தினாலே நான் இதை பெற்றுக்கொண்டேன். ஆனால் எபிரேயர் 11வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால் விசுவாசம் விட்டுவிடுவதற்கு தேவை. மோசே விசுவாசத்தினாலே ராஜ வாழ்க்கையை விட்டுவிட்டார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் விட்டுவிட்டார். இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவி சாராளை அபிமெலேக்கு என்ன செய்து விட்டார்? எடுத்து விட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருந்திருந்தால் நாம் சாட்சி சொல்லியிருப்போம். ரடையர் அப்படிதான் சபையில் சாட்சி சொல்கிறார்கள்.
எங்களுக்கு விரோதமாக இப்படி பண்ணினார்கள், அவர்கள் இப்படி மாறிவிட்டது. ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாய் யார் பண்ணினாலும் நாம் மன்னித்து விட வேண்டும். ஆனால் ஊழியத்திற்கு விரோதமாக மற்ற மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் வருவதற்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்புவானால் கண்டிப்பாய் நிச்சயமாய் ஆண்டவர் அவனை தண்டிப்பார். ஆனால் இங்கு ஆண்டவர் அறியாத அந்த மனிதன் அபிமெலேக்கு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். அவனுடைய கற்பத்தை எல்லாம் அடைத்து விட்டார். ஆனால் நாம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 20:18. இங்கு நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் முதலாவது அபிமெலேக்கை மனதார மன்னித்தார். நிச்சயமாய் ஆபிரகாமுக்கு அந்த அபிமெலேக்கு தீமை செய்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? மன்னிப்பு என்றால் என்ன நினைக்கிறோம் என்றால், யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா நான் அதை மன்னிச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படி. ஆனால் மன்னிப்புங்கிறது அதல்ல. மன்னிப்பு என்பது மன்னித்து அவன் மீது இரக்கம் வைத்து அவனுக்காய் கரிசனை வைத்து அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறி அவனுக்காய் விண்ணப்பம் பண்ணுவது தான் உண்மையான ஒரு மன்னிப்பு. இன்றைக்கு உலகம் சொல்கிற மன்னிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையின் மன்னிப்புக்கு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இங்கு ஆபிரகாமுக்கு தீமை செய்தவர்களுக்காக ஆபிரகாம், புதிய ஏற்பாட்டு உபதேசத்தை அறியாத ஆபிரகாம், விசுவாசிகளின் தகப்பனாய் ஆபிரகாம், மத்தேயுடைய முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாமுடைய குமாரன். ஆபிரகாமிலிருந்து தான் நம்முடைய புதிய ஏற்பாடே ஆரம்பிக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை செயலிலே என்ன செய்தார்? காட்டினார். ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டென்றால், நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களை உண்மையிலே மன்னித்து நான் அவர்களுக்கு நன்மை செய்வது. நமக்கு விரோதமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் நம்மளை ஆசீர்வதிக்கும்படிக்கு. யாராவது நமக்கு விரோதமாய் எழும்பினால், யாராவது நமக்கு விரோதமாக பேசினால், யாராவது நமக்கு விரோதமாக செயல்பட்டால் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதன் மூலமாய் அதற்கு பின்னாலே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு முன்பாக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நாம் அது தெரியாமல் என்ன செய்கிறோம்? அந்த ஆசீர்வாதத்தை நாம் தவற விட்டு உபவாச ஜபத்திலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற ஜெபம் அல்ல, கீழ்ப்படிதலே அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு நம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உபவாசம் தேவைதான். மற்றவர்களுக்காக நம்மை தாழ்த்த உபவாசம் தேவைதான். ஆனால் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஜெபத்தை விட அதிகமாக கீழ்ப்படிதல் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாய் மாறட்டும். ஏனென்றால் இந்த உலகத்திற்கே நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால் நான் முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஜெபம் பண்ணுகிறோம், எல்லா வசனத்தை கேட்கிறோம், ஆனால் கீழ்ப்படிய சாத்தான் விடமாட்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த கீழ்ப்படிதலினாலே அந்த சத்துருக்களை மன்னித்து, அந்த 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இவ்வளவு நாளும் அடைபட்டு கிடந்திருந்த அந்த வாசலை திறந்தார். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி. ஹல்லேலூயா. இது ஆபிரகாம் பண்ணின ஜெபத்திற்கு பதில். அந்த 20வது அதிகாரம் கடைசியிலே ஆபிரகாம் பண்ணினுடைய ஒரு ஜெபத்திற்கு பதிலாக ஒரு பெரிய ஆசீர்வாதம். அநேக நேரத்திலே ஜெபத்தின் நீளத்தை அல்ல, ஜெபத்தின் உச்சரிப்பு அல்ல, ஜெபத்தின் ஆழத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆபிரகாமுடைய அந்த ஜெபத்திலே
ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழம் இருந்தது. அது தேவனுடைய இருதயத்தை தொட்டது. அதனால் தேவன் என்ன செய்தார்? மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஈசாக்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் ஆழமாக இருக்கிறதா? ஆபிரகாமுக்கே குழந்தை இல்லை, ஆனாலும் மன்னித்து, இன்றைக்கு நிறைய பேர் நாம் பார்க்கிறோம், எங்களுடைய இடத்திலே பார்க்கிறோம், முழுவதும் ஜெபம் பண்ண வருவார்கள். அவர்களுக்கு 1000 வேதனை இருக்கும். அவருடைய பிள்ளைகளே கீழ்ப்படியாமல் இருப்பார்கள், அவருடைய பிள்ளைகளே ஊதாரியாக இருப்பார்கள். ஆனால் மற்ற ஊதாரி பிள்ளைகளுக்காய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவார்கள். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளே கீழ்ப்படியவில்லை, நம்முடைய வீட்டிலே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நாம் உலகத்திற்காய் அடுத்தவர்களுக்காய் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் தன்னை பார்க்கவில்லை, சாராளை பார்க்கவில்லை, தன்னுடைய குறையை பார்க்காமல் அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த மனிதனை, அந்த எதிரியான மனிதனுடைய குறையையும் அவருடைய வேதனையும் தான் அவருடைய வாழ்க்கையிலே முதலாய் தெரிந்தது. இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே அநேகர் தனக்காய் கவலைப்பட்டு வாழ்ந்து வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வெளியேற பெற்றது நம்முடைய கண்ணீர் தான். அநேகர் கண்ணீரை நமக்காகவே சிந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேசத்திற்காக எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஜெபம்! ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய, அருமையான சொன்னது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருந்தார். முதலில் சோதம் குமாராவுக்கு ஆட்சேபிக்கிறார். ஆனால் கடைசியிலே தன்னுடைய சத்துருக்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையிலே குறை இருக்கும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பங்களில் அநேக பிரச்சனை இருக்கலாம். அதையெல்லாம் விட்டு மற்றவர்களுக்காய் கரசனை பண்ணி மற்றவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அதனுக்குள்ளே ஆண்டவர் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆசீர்வாதம் ஜெபத்திலே மட்டுமல்ல, சபையிலே வந்து கேட்கிறதிலே மட்டுமல்ல, சபையிலே வந்து உட்கார்கிறது அல்ல, தேவனுடைய வார்த்தையில் கீழ்ப்படியும் போது அதற்கு முன்பாய் நமக்கென்று ஒரு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! போன வருடமுக்கு பாஸ்டர் ஐயாவுடைய மகள் கல்யாணத்துக்கு வந்திருக்கும் பொழுது மோன்சிராசரஸ் அண்ணன் அருமையான ஒரு சாட்சி சொன்னார்கள். அமெரிக்காவில் ஒரு அம்மா தன்னை ஏமாற்றி கட்டின கணவனுக்காக எப்படி அவர்கள் செய்தார்கள் என்று. ஏமாற்றி விட்டான், வாழ்க்கையே ஒம்பாகி விட்டது. வீட்டிலே கூட சொல்லாமல் அவர்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். காலையிலே சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு பண்ணிக்கொண்டு தினந்தோறும் ஜோபித்து கொண்டிருந்தார்கள். வெறும் விசாவுக்காய் இத்தனை பேர் கேட்டீர்களோ என்று தெரியவில்லை. இன்றைக்கும் அது என்னுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஐயா போய் பார்த்தாராம், எனக்கு என்னதான் ஜெபம் பண்ணுதாள் என்று. அப்பொழுது அவள் அப்படியா ஜெபம் பண்ணாள், ஆண்டவரே, இந்த மனிதனுக்கு என்னை பிடிக்கவில்லை, என்னுடைய வாழ விருப்பம் இல்லை, நீர் அவளுக்கு ஒரு நல்ல மனைவியை கொடும் என்று ஜெபம் பண்ணினாராம். அது அவருடைய உள்ளத்தை உடைத்தது. அவளும் ஒரு விசுவாசியாய் மாறினார். மன்னிப்பது என்பது உலக பிரகாரமான மன்னிப்பல்ல. ஒருவனை உண்மையாய் நாம் மன்னித்தோமானால் அவனுக்கு நாம் நன்மை செய்து, அவனுக்காய் கருத்தோடு ஜெபித்து, அவன் நம்மை ஏளனம் பண்ணினாலும், அவன் நம்மை பரியாசம் பண்ணினாலும் சரி, அவனுடைய நன்மையை நாடுவது தான் உண்மையான மன்னிப்பு. அதற்கு பின்பு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஆபிரகாமுடைய இந்த ஜெபத்தில்தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் மறைந்திருந்தது. அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 40வது வசனம். உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு ஒரு அங்கேயும் விட்டுவிடு. இது இயேசுடைய மூல உபதேசம். இந்த மலை பிரசங்கம், இந்த நாளிலே மலை பிரசங்கத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். அதில் தான் நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது.
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதன்படி வாழ்ந்தார்கள். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு உன் அங்கேயும். இதை நாம் செய்ய முடியுமா? ஆபிரகாமின் தேவன் என்று ஏன் சொல்கிறோம்? ஆண்டவர் தன்னை ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்தில் ஆண்டவர் என்னத்தை கண்டார் என்றால் அவருடைய சுபாவங்கள் தேவனுக்கு சுகந்த பலியாக இருந்தன. ஆண்டவர் சொல்லவில்லை, நான் இந்த உலகத்தை படைத்தேன், மக்களை படைத்தேன், சூரியனை படைத்தேன், படைத்த தேவன் என்று சொல்லவில்லை. பெரிய கூட்டத்தின் தேவன் என்று சொல்லவில்லை. சாதாரண மனிதர்களாய ஆபிரகாமின் தேவன் என்று தன்னை ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை பிரியமாய், நம்முடைய வாழ்க்கையின் சுபாவங்கள் தேவனை உள்ளத்தை தொடும் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், நான் இவர்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் அந்த வார்த்தையை நிறைவேற்றினதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடுகளும் கூடாரங்களும் ஆடு மாடுகளும் இருந்தன. அவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை. நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை வரும்பொழுது நம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதற்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. எப்படி கார் மேகம் சூழும்போது எவ்வளவு அதிகமாய் கார் மேகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மழை பெய்ய போகிறதோ, எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை பெறுகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஆனால் அந்த சோதனையிலே நாம் நம்முடைய மனப்பான்மை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வரும். அந்த சோதனையிலே நாம் ஆண்டவரை துதிக்கிறோமா? அந்த சோதனையிலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறோமா? அந்த சோதனையிலும் நாம் செய்யக்கூடிய காரியத்தை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? சில பேரை பார்ப்போம், வீட்டிலே கஷ்டம், பிரச்சனை. நேற்று ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தேன். நல்ல உபசரிப்பார்கள், நல்லா பேசுவார்கள். யார் போனாலும் அவர்கள் நல்ல அன்பாய் பேசுவார்கள். அவர்கள் அரிசி பருப்பு ஊழியத்துக்கு கொடுப்பார்கள். கடந்த நாட்களாக போய் கொண்டிருந்தேன். நேற்றும் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். பயங்கர பிரச்சனை, வீட்டிலே பயங்கர பிரச்சனை. ஆனால் அவருடைய உபசரிப்பு மாறவில்லை, அவருடைய புன்சிரிப்பு மாறவில்லை. அவர்கள் விசுவாசிகளையும் நேசிக்கிற குணங்கள், ஊழியர்களை நேசிக்கிற குணமும் மாறவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறு நம்முடைய குணமெல்லாம் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுகிறது. சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறுவதற்கு அல்ல, எந்த சூழ்நிலையும் நிரந்தரமாக இருப்பது தான் தேவன் நமக்குள் வைத்திருக்கிற சுபாவம். ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்ட மோசமானவர்களாக இருந்தாலும் நம் மீது வைத்த அன்பு மாறவில்லை. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 13:1 வாசிக்கலாம். யோவான் 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். எப்பொழுது ஆண்டவர் அன்பு வைத்தார்? அவருக்கு தெரியும், கடைசி நேரம் ஆவியானவர் திட்டமாக எழுதியிருக்கிறார். அவருக்கு தெரியும் ஒருவன் நம்மை காட்டி கொடுப்பான் என்று. அவருக்கு தெரியும் ஒருவன் நம்மை மறுதலிப்பான் என்று. அவருக்கு தெரியும் எல்லோரும் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்று. ஆனால் சொல்லுகிறார், ஆரம்பத்தில் இருந்த அன்பு குறையவே இல்லை, அது இன்னும் அதிகமாகிவிட்டது. சீடருடைய கால்களை கழுவுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் இன்றைக்கு ஒருவர் வாழ்கிறோம். ஆரம்பத்திலே ரொம்ப அன்பு செய்கிறோம். புதிதாய் கணவன் மனைவி அன்பாய் இருக்கிறார்கள். நாட்கள் செல்ல 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 ஒருவர் குறை தெரிந்து நாம் என்ன செய்கிறோம்? அன்பிலே குறைவுபடுகிறோம். ஆனால் என்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்து நம்ம மீது அன்பு கூர்ந்தாரோ
அதிலிருந்து இந்நாள் வரைக்கும் அவருடைய அன்பு மாறவில்லை. அதே அன்பினால் தான் அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அவரை காட்டி கொடுத்த பொழுதும், நாம் அவரை மறுதலித்த போதும், நாம் அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுதும் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு மாறவில்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு விட்டு கொடுக்கிற குணம். உன் வஸ்திரத்தை விரும்புகிறவனுக்கு அங்கேயும் விட்டு கொடு. ஒருவேளை ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்கள் அவரிடத்தில் சொல்லியிருக்கலாம், நம்ம தான் முதல்ல வந்தோம், நமக்கு தான் உரிமை இருக்குது. ஆபிரகாமுடைய மனைவி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு சோதனை வரும்பொழுது அவர் என்ன செய்தார்? நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஆபிரகாம் அந்த புதிய ஏற்பாட்டு வசனத்தை அவர் நிறைவேற்றினார். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அங்கேயும் எடுத்துவிடு. பிரிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொல்கிறார், நீ இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன், நீ முதலாவது சாய்ஸை நீ எடுத்துக்கொள். இன்றைக்கு நம்ம ட்ரெயினில் ஒரு சீட்டை கூட விட மாட்டோம். ஒரு சீட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு நினச்சப்பட்டோம் விட மாட்டோம். ஒரு முறை அப்படி தான் பீகாரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நொண்டி, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் 2 பேரும் ஒரு சீட்டில் இருந்துட்டு அவருக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த ட்ரெயினில் எங்களுக்கு டிக்கெட்டே இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு எல்லா சீட்டையும் கொடுத்தார். நம் விட்டு கொடுப்பதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதமானது நாம் செய்கிற செயல்களில் தான் இருக்கிறது. நம்ம அவருடைய வசனத்திலே கீழ்ப்படியும் பொழுது தான் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்திற்கும் கீழ்ப்படியும் போது ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும். ஹல்லேலூயா. இங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது பார்க்கலாம். 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். 14 உன் சந்ததியை பூமியின் ஆதியாகமம் 13வது அதிகாரம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. இங்க பார்க்கலாம், லோத்தை விட்டு பிரிந்த பின்பு அந்த காரியம் தேவனை பிரியப்படுத்தினபடினால் தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 மணி நேரம் உபவாசம் பண்ணி பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் உடனடியாக நம்மோடு பேசுகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! ஆண்டவர் முதலே சொன்னார், நீ போ தருவேன் என்று இப்பொழுது சொல்கிறார், நீ பார்க்கிற பூமி முழுவதையும் நான் உனக்கு சொந்தமாய் தருவேன். ஏன்? ஆபிரகாம் செய்த அந்த காரியமானது. ஹல்லேலூயா. நாம் விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடினமான ஒரு காரியம்தான். அதற்கு விசுவாசம் தேவை, அதற்கு அர்ப்பணிப்பு தேவை, ஆண்டவர் வார்த்தையின் மீது உள்ள அன்பு தேவை. ஆண்டவருக்கு மேலுள்ள ஒரு அன்பு இருந்தால்தான் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். அன்பு கூறுவேன் என்று பாட்டு பாடுகிறதுனால நாம் தேவனை அன்பு கூறுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவான். எமோஷனலாய் நாம் பாடிவிடுகிறோம், ஆண்டவரே ஜீவனை எல்லாம் நமக்கு கொடுப்பேன், அன்பு கூறுவேன் என்று ஞாயிற்றுக்கிழமை பாடுகிறதல்ல. 6 நாட்களிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் போதுதான் நாம் தேவன் மீது வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துகிறோம். இங்கே வந்து பாடுகிறது வசனத்தை கேட்கிறதான் அல்ல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் பேசினார் என்றால், எப்பொழுதெல்லாம் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ. ஆண்டவர் ஆராதனை ஸ்தலத்தில் ஆபிரகாமோடு பேசவில்லை, சாதாரணமான இடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். லோத்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ரிஸ்க் எடுத்து செல்கிறார். அந்த பணத்தை சோதோமின் ராஜாவுடைய அந்த இதை மறுக்கிறார். ஆண்டவர் அந்த காரியம் ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டபடினாலே ஆண்டவர் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பேசுகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மிகப்பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஏனென்றால் ஆபிரகாம் அந்த சோதோமின் ராஜாவின் பணத்தை தன் பலனாய் எண்ணாதபடினால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலமாயிருக்கிறேன் என்று. இந்த உலகத்தின் பலத்தை இன்றைக்கு சொல்கிறார்கள், எனக்கு அந்த எம்எல்ஏவை தெரியும், அந்த ராஜாவை தெரியும், அந்த மக்களை தெரியும், இந்த மக்களை தெரியும். அதையெல்லாம் விடுவிடும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலனாயிருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏனென்றால் 5 ராஜாக்களை முறியடித்து விட்டு வந்து விட்டார். உள்ளத்திலே ஒரு பயம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கேடகம். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது சில பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், சில காரியங்கள் நம்மை வரலாம். ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு வரும்பொழுது, ஒரு நன்மையை செய்துவிட்டு வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ற ஜெபத்தை சொல்லும்போது கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சோதனைக்கு உட்பட பண்ணாதையும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படுபவர்களை தீமை சூழ்ந்திருக்கிறது, எப்பொழுதெல்லாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும். அதனால் தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தையும் கூட்டி ஜெபிக்க சொன்னார், தேவனுடைய சோதனைக்கு எங்களை உட்படுத்தாபடி தீமை நின்று எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக செயல்படுவர்களாக இருந்தால், ராஜ்யத்தின் ஜெபத்தை நாம் பண்ணுவோமானால், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபித்தால், தூத்துக்குடியில் உள்ள எல்லா சத்துருக்களையும் கட்டி ஜெபித்தால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு தீமை காத்திருக்கிறது. அவனை நாம் எதிர்த்தால், அவனை அடித்தால் அவனும் என்ன செய்வான், நம்மை கண்டிப்பாக அடிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ அவன் தலையை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார், அவன் உன் குதிங்காலை கடிப்பான் என்று. ஆண்டவர் சாத்தானை நசுக்கும் பொழுது அவன் நிச்சயமாக நமக்கு ஒரு சின்ன தீமையை கொண்டு வர முடியும். ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு என்ன செய்வார், ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனம். ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. ஹல்லேலூயா. நாம் நிச்சயமாகவே இந்த வசனங்களை கைக்கொள்கிறோமா? ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினான். இன்றைக்கு 2வது மைலில் தான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவன் நமக்கு இதை செய்ய சொல்லும்போது அதை மாத்திரம் செய்துவிட்டு நின்று விட்டால் அல்ல, அதை விட நாம் எக்ஸ்ட்ராவாக செய்யும் பொழுது அதில் தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை நாம் யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். நாம் வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் தகப்பன் துன்மார்க்கமான அந்த மனிதர்கள், துன்மார்க்கமான அந்த சகோதரர்கள் மத்தியிலே சொல்கிறார், நான் அவர்களிடத்தில் அனுப்பப் போகிறேன், வா என்றான். அவன், இதோ போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. இது மேலோட்டமான கீழ்ப்படிதல் இல்லை, ஒரு ஆழமான கீழ்ப்படிதல். அவர்கள் துன்மார்க்கர்கள் தான், ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் அவர்களுக்காய் துடித்து கொண்டிருந்தது. இன்றைக்கு இந்த உலகம் துன்மார்க்கம்தான்,
ஆனாலும் தகப்பனுடைய இருதயம் துடித்தபடினால்தான் ஆண்டவர் தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோசேப்பு இயேசுவுக்கு ஒரு முன்னோடியாய். தகப்பன் சொல்கிறான், நீ உன் சகோதரனிடத்திற்கு போ. அவன் இதோ போகிறேன், இதோ போகிறேன். ஏசாயாவிலே பார்க்கிறோம், தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன். நான் சங்கநகரில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தாளையத்தில் இருக்கும் பொழுது என்னோடு கூட ஒரு சகோதரன் தும்பா ராக்கெட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவங்க 4 தங்கச்சி, 4 தம்பி, 3 தம்பி, ஒரு தங்கச்சி. அப்பா கிடையாது, விதவை, கஷ்டப்பட்ட குடும்பம் தான். அவருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் முடித்து உடனே வேலை கிடச்சிட்டு ஒரே வருஷத்தில் வேலையை ரிசைன் பண்ணிட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போ. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ. இங்கு சொல்லப்படுகிறது, அவன் உடனே போகிறேன் என்றான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடி அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்கிறார், சீகேம் வரைக்கு போ என்று. அவருக்கு தெரியும், வழியிலே மிருகங்கள் இருக்கும், அங்கே அந்த சகோதரர்கள் நல்லவர்கள் கிடையாது. ஆண்டவரும் இன்றைக்கு நம்மை சொல்கிறார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல காணாமல் போன மக்களை தேடும்படியாய் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை அனுப்பியிருக்கிறார். நாம் இங்கு வருகிறோம் என்றால் ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். நாம் இருக்கிற இடங்கள், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், ஆண்டவரை அறியாத மக்கள். நேற்று கூட ஒரு மனிதர்கள் பேசிக்கொண்ட போது சொன்னேன், ஆண்டவர் ஐஸ்வர்யவானிடத்திலே தூர கண்ணுக்கு தெரியாத மக்களை குறித்து கணக்கு கேட்கவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் தூர தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பீகாருக்காக ஜெபிக்கிறோம், ஜம்மு காஷ்மீருக்காக ஜெபிக்கிறோம், மணிப்பூருக்காக ஜெபிக்கிறோம், மணிப்பூர் நடக்கிற அவலங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஐஸ்வர்யவானிடத்திலே உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த லாசருவை குறித்து தான் கணக்கு கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், இந்த பட்டணத்தில் உள்ளவர்களை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம இடத்துல கணக்கு கேட்டு நம்மை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். யோசேப்பு சீகேமுக்கு போக சொல்கிறார். வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அந்த சீகேமிலிருந்து தோத்தான் 70 கிலோமீட்டர் தூரம் அதிகம், இன்னும் அதிகமான தூரம். 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட 2 மைல் தூரம். எது இந்த கீழ்ப்படிதல் ஆனது ஒரு ஏனோ தானவென்று கீழ்ப்படிதல் அல்ல, ஏனோ தானம் என்று ஒரு ஆழமான கீழ்ப்படிதல். ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், அப்பா நீ இங்கே தான் போக சொன்னார், நான் இங்கே வர போயிட்டு நம்ம திரும்பி போயிடலாம், ஏதோ கடமைக்காக வந்திருந்தால் அப்படி போயிருப்பார். நான் அங்கே வர சென்று போய் பார்த்தேன், நான் என்ன செய்வேன்னு அவர்களை பார்க்க முடியவில்லை, ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லவில்லை. அவர் தகப்பனுடைய கட்டளையை விட, தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை விட தகப்பனின் இருதயத்தின் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வாஞ்சியாயிருந்தார். நான் வெறுங்கையாய் என் தகப்பனிடத்தில் திரும்பக்கூடாது, நான் அவருடைய கட்டளை அவர் சொன்னவரை சென்று வெறுங்கையாய் திரும்பக்கூடாது. என் வாழ்க்கை ரிஸ்காக இருந்தாலும், இன்னும் 1 மைல் தூரம் போக வேண்டியதாக இருந்தாலும், என் தகப்பனிடத்தில் வெறுங்கையாய் செல்லாமல் அவருக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் இன்னும் அதிகமான ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ கீழ்ப்படிந்து விட்டோம், 1 மணி நேரம் ஜெபித்து விட்டோம், 1 மணி நேரம் வேதம் வாசித்து விட்டோம், போதும் என்று அல்ல, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தோமா? காணாமல் போன அவர்களை தேடி, அவனை தேடி சென்றான். அந்த இடத்தில் வந்து அவர்களை காணவில்லை என்பது அவனுடைய இல்லம் துடித்தது. நம்முடைய தகப்பனுக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம்? நம்முடைய தகப்பனுடைய முகம் சோகமாகிவிடுமே என்று அவர் வேதனைப்பட்டு, இன்றைக்கு ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படும்.
பீகார் மாநிலத்திற்காக இயேசு கண்ணீர் வடித்தார். மிஸ்ரீரின் கல்லறை என்று சொல்லப்பட்ட அந்த பீகார் மாநிலத்திலே இன்றைக்கு திரளான மக்கள் ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். நம்முடைய அன்பு அல்ல, தேவன் இந்த மக்களை நேசிக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை, துன்மார்க்கமான பிள்ளைகளை நேசித்தபடினால்தான் யோசேப்பை அனுப்புகிறார். இன்றைக்கு அவர்கள் அவனுக்கு தீங்கு செய்வார்கள் என்று தெரியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே தீமை நடந்தது. ஒருவேளை மனதிலே நினைத்திருக்கலாம், நம்ம ரொம்ப அதிகமாக செஞ்சனால நம்முடைய வாழ்க்கையில் தீமை வந்தது. நம்ம ஓவராக, சில பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஓவராக போகிற, நீ ரொம்ப அதிகமாக பண்ணுற, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும் செஞ்சுட்டு பெசாட்டேரி. தாவீதையும் அப்படி தான் சொன்னார்கள், நீ ரொம்ப அதிகமாக போகிற. ஆனால் அதற்கு பின்னால் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த 2வது மைலில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மத்திய பிரதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் ரெய்னார்டு, ஒரு பெர்க்மான்ஸ், ஃபாதர் பெர்க்மான்ஸ் அங்கே வந்திருந்தார்கள். சத்னா என்ற இடத்திற்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது அகஸ்டின் ஜெபக்குமாரன் வந்தார்கள். அநேக பிசாசுகள் ஆட ஆரம்பித்தது. சத்னா என்ற இடம், அதே பிசாசுகள். அந்த மீட்டிங் 3 நாள் முடிந்தது. முதல் நாள் மீட்டிங்கில் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா வந்திருந்தார்கள். அவர்கள் கடைசி 2 நாள் மீட்டிலே ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஃபாதர் வந்திருந்தார்கள். மீட்டிங் முடிந்த உடனே கிட்டத்தட்ட 400 அட்ரஸ் எங்கள் கையில் கிடைத்தது. 400 பேர் தங்களுடைய விலாசத்தை எழுதி, தன்னுடைய பிரச்சனைகளை எழுதி எங்களுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், நீங்கள் இவ்வளோலாம் போய் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ நாங்கள் எல்லா வீட்டிற்கும் போனோம். கடைசியில் எல்லா வீட்டிலும் பெரிய பெரிய பணக்காரங்க வீடு, நாங்கள் ஏழை வீடு நடத்தோம். பெரிய பெரிய பணக்காரங்க வீடு. உள்ளே போய் பார்த்தா ஏராளமான பிரச்சனை. அப்பொழுது நினைத்து கொண்டேன், வெளியிலே பிரச்சனை இல்லாத போல தெரிந்தவருடைய வாழ்க்கையில் தான் நம்மை விட அதிகமான பிரச்சனை இருக்கிறது. எல்லோருக்கும் இயேசு தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இயேசு தேவை. இந்த உலகத்தின் மனிதனுக்கு தேவைகளை சந்திக்கக்கூடிய அந்த இயேசு நம்மிடத்தில் தான் இருக்கிறார். நம்மிடத்தில்தான் ஜனங்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த இயேசுவை கொடுக்க. நாம் நினைக்கிறோம், நம்மை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் தந்திருக்கிறார். அதுதான் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு அட்ரஸ், அப்போ அந்த அட்ரஸை பார்த்து அந்த சத்தனா முழுவதும் கேட்குறோம். ஒருவரும் சொல்கிறாரு, அந்த ஊரே எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்போ நான் என்னோட கூட உள்ளவர்கிட்ட சொன்னேன், நான் விட்டுருவோம். இல்லை, அவர் விடவே இல்லை. 7 நாட்கள் அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் ஒரு மலைக்கு மேலே போனார். அந்த இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்னு. கடைசியில் அங்கே போய் சென்று பார்த்தா 20 வயசு பையனுக்கு திடீர்னு கண் பார்வை போயிட்டு, வாலிப பையனுக்கு 2 கண்களும் போய் விட்டது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டு வந்தோம். அப்போது அவர் விடவே இல்லை முயற்சி. ஏதோ கடமைக்காக நம்ம கிடைக்கல அப்படின்னு விட்டு விடலை. கிடைக்கிற வரைக்கும் தேடினார். ஹல்லேலூயா. கிடைக்கிற வரைக்கும் அவர் முயற்சி செய்தார். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவுக்காக நாம் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணி கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும். அப்பொழுது நான் இடத்துல கேட்டேன், ஏன் இப்படி நீங்கள் பிரயாசப்பட்டீர்கள்? அப்போ சொன்னார், நான் மதுரையில் இருக்கும் பொழுது ரெய்னாய்டு போங்கே ஐயா வந்திருந்தாங்க. ஒரு பாஸ்டர் வீட்டில் இருந்தேன். அப்போது மீட்டிங் முடிஞ்சு 6 மாதம் கழிச்சு இந்த அட்ரஸ்லாம் தேடி பார்த்தேன். அப்போது ஒரு அட்ரஸில் சீக்கிரமாக வாங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு எழுதியிருந்து. நான் அதை பார்த்துட்டு பாஸ்டர்கிட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் தேடி பார்த்து அவங்க கிடைக்கலன்னொன்னே இவர் தேடி பார்த்து அங்கே போனார்னா அவங்க சொன்னாங்களாம், அவர் இறந்து 5 மாதம் ஆகிவிட்டது என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நம்ம ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாது என்று. யோசிப்படைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை செய்ய போனான், தீமை வந்தது. அவனோடுக்குள்ளே உள்ள மக்கள் சொல்லுவார்கள், உனக்கு நம்ம இவ்வளோதான் செய்யணும், இதுக்கு மேலே செஞ்சால் நமக்கு என்ன பிரச்சனை. நம்ம நிறைய பேர் அப்படி தான் சொல்லிக்கிறோம், இதுக்கு மேலே நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் யோசேப் தான் சொன்ன வேலைகளை அதிகமாய் 2வது மைல், ஹல்லேலூயா, 1 மைல் அல்ல 2வது மைல் சென்றதினால் அதிலே தேவன் அந்த உயர்வை யோசேப்புக்கு வைத்திருந்தார். ஆண்டவர் பார்த்தார், இந்த காரியத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே ஆண்டவர் முழு தேசத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா.
நாம் ஒரு சிறு காரியத்திலே உண்மையாக இருக்கும் பொழுது, யோசேப்பு தன் தகப்பன் கொடுத்த காரியத்திலே மிகவும் உண்மையாக இருந்தபடினாலே தேவன் அவருடைய உண்மையான ஒரு அதிகாரியாய் தேசம் முழுவதையும் ஆசீர்வதிக்கும்படி ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தினார். நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய கீழ்ப்படிதலில் அடங்கியிருக்கிறது. ஏதோ போகிறோம், ஒரு வாக்கு கிடைக்கிறது, ரோட்டில் போகிற வாக்கு கிடைக்கிறது, அந்த வாக்கிலே நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அதை விட நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும், நம்முடைய வாழ்க்கையிலே தடைபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் உங்களை வெறுக்கிறவர்களுக்காய், உங்களை தூசிக்கிறவர்களுக்காய், உங்கள் வாழ்க்கையிலே உங்களை கீழே தள்ளினவர்களுக்காய் நீங்கள் அவர்கள் உயர வேண்டும் என்று மனதார ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் செல்லுகிறார். 13 வருடங்கள் சிறைச்சாலை தான். ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஏனென்றால் நன்மை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும். நாம் இவ்வளவு நன்மை செய்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த சோர்வுகள், நமக்கு வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனைகள்? எல்லாவற்றையோட பெரிய பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுது மற்றவர்கள் சொல்லுவார்கள், இவன் ஏதோ நம்மை குற்றஞ்சாட்டுகிற விதமாய் யோபுவை போல இருப்பார்கள். ஆனாலும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். யோசேப்புடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், 1 மைல் தூரம் போனால் சொன்னால் 2 மைல் தூரம் ஆண்டவர் அதனுள்ளே நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஒரு உத்தரவாதம் பண்ணக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் ரூபனை விட்டுவிட்டு யூதாவை தெரிந்து கொண்டார் என்றால், யூதா உத்தரவாதம் பண்ணினார், நான் குற்றவாளியாக இருப்பேன். அந்த யோசேப்பை போடும்போது கூட ரூபன் என்ன சொல்கிறார், அவனை காப்பாற்ற மனதாக இருந்து குழியிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே சென்று விட்டார். ஆனால் யூதா கடைசி வரைக்கும் இருந்து தகப்பனுடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற வேண்டும். அவருடைய மனத்துடிப்பை நாம் வாசிக்கலாம். அநேகர் யோவான் 3:16 அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:16 நாம் படிக்க வேண்டும். படிங்கள். 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சகோதரருக்காக ஜீவனையும் கொடுக்க நாம் எப்படி இருக்கிறோம்? கடனாளிகளாய் இருக்கிறோம். இப்பொழுது நான் பீகார் மக்களிடத்தில் சென்று சுவிசேஷம் சொன்னோம் என்றால் நான் பெருமை பாராட்ட இடமில்லை. ஏனென்றால் நாம் கடனாளி. பிரியமானவர்களே, தூத்துக்குடியே ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் கடனாளிகள். நாம் ஏதோ அவர்களுக்கு உபகாரம் செய்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்தை உபகாரம் என்று நினைக்கிறார்கள். நம்ம ஏதோ செய்து விட்டோம், பெரிய காரியத்தை செய்து விட்டு நினைக்கிறார்கள். ஒருவன் எனக்கு 10,000 கொடுக்க வேண்டும், கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் வந்து கொடுத்து விட்டு போனால் நான் அவனுக்கு நன்றி என்று சொல்ல மாட்டேன். அவன் எனக்கு செய்ய வேண்டிய கடமை. கடனாளி, அவன் கடனாளி. இன்றைக்கு நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரை அறியாத ஒவ்வொரு மக்களுக்கும் நாம் கடனாளிகள். யோசேப்பு இதை அறிந்திருந்தார். நாம் நம்முடைய தகப்பனுக்கும் நம்முடைய சகோதரருக்கும் கடனாளிகள். ஆண்டவர் ஆதியிலே அதைத்தான் கேட்கிறார், உன் சகோதரனாய காயின் உன்னுடைய சகோதரனான ஆபேல் எங்கே என்று கேட்கிறார். நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் அறியவில்லை. ஆனால் யோசேப்பு சகோதரர்களை அறிந்திருந்தான். இன்றைக்கு உலகம் நம்மை அறியவில்லை. உலகம் நம்மை வேறு விதமாய் பார்க்கிறது. உலகம் நம்மை மதமாற்றர்களாய் பார்க்கிறது. உலகம் நம்மை மற்ற காரியங்களாய் பார்க்கிறது. நாம் நம்முடைய சகோதரர்களை அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காகவும் நாம் ஆராதிக்கிற இயேசு இரத்தம் சிந்தியிருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய சகோதரர்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. 1 யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரியும். 1 யோவான் 3:16 ஆழத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தபடினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதனால் நாமும் நம்முடைய சகோதரருக்காய் ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதனால் தான் யோசேப்பு அறிந்திருந்தார், நான் கடனாளி.
நான் அப்பாவுடைய கடமையை செய்கிறவன் அல்ல, அப்பாவுடைய கடமையை செய்கிறவன் அல்ல, நான் ஒரு கடனாளி, இதை செய்துத்தான் ஆக வேண்டும். சகோதரனை பார்க்கும்படி சீகமைக்கல்ல தோத்தானுக்கு செல்ல வேண்டும், ஏனென்றால் நான் என் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எக்ஸ்ட்ராவாக செல்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு கட்டத்தோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து விட்டால் ஏதோ பெரியதை நாம் செய்து விட்டோம் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் கடனாளிகள். இன்றைக்கு நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் இதை நினைவு கூர்ந்தவர்களாய், ஆண்டவர் சொன்னார், இதை நினைக்கும் போது என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், நான் வரும் அளவும் இதை நினைவு கூறுங்கள். ஏன் என்று சொன்னார் என்றால், நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். நம் திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் நினைவு வேண்டும், அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார், நாம் நம்முடைய சகோதரருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். 3 சம்பவத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. நாம் நம்மை வெறுக்கிறவர்களை மன்னிப்பதோடு மாத்திரமல்லாமல் அவர்களை நேசிக்கவும் வேண்டும். ஒரு கன்னத்தில் அடி வாங்கிவிட்டு போகிறதல்ல, மறு கன்னத்தையும் காட்டு என்றால் அவர்களுக்கு நாம் திருப்பி எண்ணத்தை செலுத்துகிறோம். அவர்கள் நமக்கு தீமை செய்தார்கள், நாமும் அவர்களுக்கு பதில் ஏதாவது கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர்கள் நமக்கு தீமையை கொடுத்தால் நம்மிடத்தில் இருக்கிற நன்மையை நாம் அவருக்கு செய்துதான் ஆக வேண்டும். ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு தீமை செய்தார், அவரோ அவருக்குள்ளான நன்மையை அவருடைய கஷ்ட காலத்தில், அவருடைய துக்கத்திலே அவருக்கு ஒரு நன்மையை செய்தார். உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு அங்கே எடுத்துக்கொண்டு, வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டா, நீ இது இவ்வளவே எடுத்துட்டான், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? இதையே எடுத்துட்டான், இதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்? ஆனால் என்னை விட்டு பிரிந்து போயிட்டான், நம்ம ஒன்றாதான் இருந்தோம், நான் தான் அவனை கூட்டு வந்தேன், லோத்துவை நான் தான் கூட்டு வந்தேன், என்னிடத்திலிருந்து பிரிந்து போகிறான், எனக்கு தான் முதல் நீ பிரிந்து போ, ஆனால் நான் எனக்கு பிரியமானதை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி அதிலும் ஒரு விட்டு கொடுப்பு. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ என் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினாய், நான் வங்கியும் கொடுக்கிறேன், உனக்கு இஷ்டமானதை நீ தெரிந்து கொள். ஆண்டவர் ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பண்பு ஆண்டவர் பேசுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சீகேமுக்கு போகும்படி சொல்கிறார். 2வது மைல் தூரமாகிய தோத்தானுக்கு சென்று, அங்கு அவருக்கு தீமைதான் கிடைத்தது, ஆனால் அந்த தோத்தானுக்கு சென்றதினால்தான் தேவனுடைய ஆசீர்வாதமானது, தேவனுடைய நோக்கமானது அந்த 2வது மைலில் தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் அந்த 2வது மைலில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதமானது மறுகண்ணத்தை திருப்பி கொடுப்பதனால் தான் வருகிறது, தீமைக்கு நன்மை செய்யும் பொழுது தான் வருகிறது. ஆபிரகாம் அந்த அவர்களுக்காய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சாராளை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்காக அல்ல, எல்லா விதமான ஆசீர்வாதமும் இந்த பொக்கிஷத்திற்குள் அடங்கியிருக்கிறது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஐயா சொன்னது போல, கொடுங்கள் கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை கொடுக்கிறார். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது நமக்கு உதவி எங்கிருந்தாவது வரும். மற்ற மக்கள் பீஸ் கட்ட முடியாமல் தவிக்கும் போது, அவர்களுக்கு பீஸ் கட்டும் போது, நம்முடைய பிள்ளை படிப்புக்கு பீஸ்க்கு ஆண்டவர் எங்கிருந்தாவது வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிவதன் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது. ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே நம்மோடு